வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலகின் சூரிய ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 3வது இடம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்திலேயே அதிகமாக சூரிய ஆற்றல் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிற நாடுகள் அப்படிங்கிற பட்டியலில் முதலிடம் பிடித்தது சீனா, 2ஆம் இடம் பிடித்தது அமெரிக்கா, 3ஆவது இடம் பிடித்தது நம்ம இந்தியா. ஓகேவா, இது பார்த்துங்க. இதில் ஏற்கனவே ஜப்பான் நாடு தான் 3ஆவது இடத்துல இருந்தாங்க. இப்போ ஜப்பானை 4ஆவது இடத்துக்கு தள்ளி நம்ம 3ஆவது இடத்துக்கு வந்துட்டோம். உலக அளவில் மின் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, இதில் சூரிய ஆற்றல் மூலமாக மின் உற்பத்தி பண்ணுறதுடைய பங்கு 5.5% இருக்குது. அதே நேரம் உலக அளவில் சூரிய ஆற்றல் உற்பத்தியில் நம்ம இந்தியாவுடைய பங்கு 5.8% இருக்குது. ஓகேவா, அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவின் 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் ஷியாம் நிகில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஷியாம் நிகில் இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்காரு. இப்போ இதே நேரம் நம்ம 84வது யார், 83வது யார், 82வது யார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம படித்து வச்சுக்கணும். இப்போ இந்தியாவுடைய 84வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனது யார் அப்படின்னா வைஷாலி ரமேஷ் பாபு. இப்போ இந்த நம்ம பிரக்ஞானந்தா இருக்கார்ல, அவருடைய சகோதரி தான் இந்த வைஷாலி ரமேஷ் பாபு. அவங்க இப்போ ரீசெண்டாக செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருந்தாங்க. இவங்கள ஷார்ட்டா ஆர் வைஷாலி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா அது வைஷாலி தான். ஓகே, நம்ம இந்தியாவுடைய 83வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து ஆதித்யா சமந்த் அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய 82வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் உப்புல்லா பிரணீத் அப்படிங்கிறவர். ஓகேவா, இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்தது, 2022 வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்புவோர்களில் எந்த நாட்டினர் மிக அதிகமாக அனுப்பியுள்ளனர்? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போது பல்வேறு நாடுகளிலிருந்து வேறு நாடுகளில் தங்கி பணிபுரிவாங்க. அவங்க சொந்த நாட்டிற்கு காசு அனுப்புவாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த நாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக வந்து காசு அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியர்கள் தான் வேறு நாடுகளிலிருந்து பணிபுரிந்துட்டு அதிகமான காசு வந்து அனுப்புகிறாங்க. நம்ம இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 2022வது ஆண்டில் மட்டுமே 111 பில்லியன் அமெரிக்க டாலர் காசு வந்து அனுப்பியிருக்காங்க. அதனால முதலிடத்தில் இருக்கிறது நம்ம இந்தியா. இது 2022வது ஆண்டிற்கான ரிப்போர்ட் தான். ஓகேவா, 2வது இடம் பிடித்தது மெக்சிகோ, 3வது இடம் பிடித்தது சீனா. இந்த ரிப்போர்ட்டுடைய பேர் வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. இதை வெளியிட்ட அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை. அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது, இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். யுனெஸ்கோ உலக பிராந்திய நினைவு பட்டியலில் தற்போது இந்தியாவிலிருந்து சேர்க்கப்பட்ட நூல்கள் எவை? இதற்கான ஆன்சர் ராமசரிதமானஸ், பஞ்சதந்திர கதைகள், சஹுர்தய லோக லோச்சனா அப்படிங்கிற 3 புத்தகங்கள். இப்போ யுனெஸ்கோ அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பிராந்திய நினைவு பட்டியல் அப்படிங்கிற ஒரு பட்டியலை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் சில புத்தகங்கள், இந்த மாதிரி முக்கியமான பழைய காலத்தை சேர்ந்த பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து 3 புத்தகங்களை சேர்த்துருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னா, முதல்ல வந்து ராமசரிதமானஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னா துளசிதாஸ் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது பஞ்சதந்திர கதைகள், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு சர்மா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. ஓகேவா, அந்த விஷ்ணு சர்மா எழுதினது தான் இந்த பஞ்சதந்திர கதைகள். அப்புறம் சஹுர்தய லோக லோச்சனா அப்படிங்கிற கதை அப்படிங்கிற புத்தகம், இதை எழுதினவர் ஆனந்தவர்தனா அப்படிங்கிறவர். இந்த நூல்கள் எல்லாமே கையெழுத்து பிரதிகள்லையே சேர்த்துருக்காங்க. ஓகேவா, இப்போ பாருங்க, ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கான யுனெஸ்கோ நினைவு உலக குழுவுடைய 10வது பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தான் இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா மங்கோலியாவுடைய தலைநகரான உலான்பாதர் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது, தமிழ் புதல்வன் திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஜூலை 2024. நம்ம தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்லேயே இதை அறிவிச்சிருந்தாங்க. தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்க போகிறோம் அப்படின்னு. இது என்னன்னா, அரசு பள்ளிகளில் பயின்றுட்டு காலேஜ் அப்புறம் உயர்கல்வி எல்லாம் படிப்பாங்கல்ல,
அந்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தான் இந்த திட்டம். இது இந்த ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கப்படும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மகளிருக்கு இதே மாதிரி ஒரு திட்டம் இருக்கு. அது புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது. அவங்களுக்குமே 1000 ரூபாய் வழங்குறது தான். அவங்க அரசு பள்ளிகளில் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அரசு பள்ளிகளில் படித்து முடித்ததுக்கப்புறம் அவங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா மாதம் மாதம் கவர்மெண்ட் வந்து 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகே, இந்த புதுமை பெண் திட்டத்துடைய முழு பேர் என்னன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது தான். இது கூட ஒரு எக்ஸாம்பிள கேட்டிருந்தாங்க. புதுமை பெண் திட்டத்திற்கு யாருடைய பேர் சூட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருந்தாங்க. சரியா? அதனால இந்த பேரையுமே பார்த்து வச்சிங்க. அதே மாதிரி நம்முடைய தமிழக அரசு சார்பில் கல்லூரி கனவு 2024 அப்படிங்கிற நிகழ்ச்சி இப்போ ரீசெண்டாக சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகம் இருக்குல்ல, கோட்டூர்புரத்தில், அங்கே நடைபெற்றது. அது என்ன அப்படின்னா 12ஆம் வகுப்பு படித்து முடித்ததுக்கப்புறம் என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன காலேஜில் சேரலாம் அப்படிங்கிற வழிகாட்டல் நம்முடைய தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டது தான் இந்த கல்லூரி கனவு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. ஓகே, அடுத்தது உலகத்தில் இருக்கிற முக்கியமான சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உலகின் முதல் ஏஐ ராஜதந்திரியின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் விக்டோரியா ஷீ. விக்டோரியா ஷீ த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஏஐ டிப்ளமேட். இப்போ டிப்ளமேட் அதாவது ராஜதந்திரி அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம இந்தியாவும் சீனாவுக்கும் இடையில மிகப்பெரிய அளவில் ஒரு பகை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனாலுமே நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே போகிறாரு அப்படின்னா அங்கே போய் வெட்டு 1 துண்டு 2 அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிட்டு வர முடியாது. இவ்வளோ நாள் இருக்கிற அடக்கி வச்ச கோவத்தை எல்லாம் அவங்க முன்னாடி நேரில் போய் திட்டிட்டு வர முடியாது. அப்படி வந்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் போர் தான் வரும். அப்படியெல்லாம் போகாமல், அப்படியெல்லாம் பண்ணாமல் அங்கே போய் அமைதியாக அன்பாக பேசி அவங்கக்கிட்ட வந்து நம்ம போன விஷயத்த முடிச்சுட்டு வர்றது தான் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இது வந்து பல்வேறு நாடுகளில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எல்லா நாடுகளுமே பண்ணுறாங்க. இதை வந்து மனிதர்கள் தான் இது வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து உக்ரைன் தான் இப்போ உருவாக்கியிருக்காங்க. உக்ரைன் நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, கரி அமில வாயுவை உறிஞ்சி பாறையாக மாற்றும் ஆலை தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஐஸ்லாந்து. இந்த ஆலையுடைய பேர் மம்மத் அப்படிங்கிறது தான். மம்மத் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப பெரியது அப்படிங்கிறது தான் இந்த மேமத் அப்படிங்கிறதுடைய பெயர், அப்படிங்கிறதுடைய பொருள். சரி, இந்த ஆலை என்ன பண்ணும் அப்படின்னா காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பிரித்தெடுக்கும். அதுக்கப்புறம் இது பாறை வடிவில் பூமிக்கு அடியில் போய் சேமித்து வச்சிடும். அதனால் நம்ம காற்றில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாமே கலக்காது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இதை உருவாக்குன நிறுவனம் கிளைம் ஒர்க்ஸ் அப்படிங்கிற அமைப்பு, ஐஸ்லாந்தை சேர்ந்த அமைப்பு. அடுத்தது, உலக பணக்கார நகரங்கள் பட்டியல் 2024 முதலிடம் பிடித்த நகரம் எது? இதற்கான ஆன்சர் நியூயார்க். நியூயார்க் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்குது, அதான் முதல் இடத்துல இருக்குது. 2வது இடத்துல இருக்கிறதும் அமெரிக்காவில் இருக்கிற சான் பிரான்சிஸ்கோ நகர், அங்கே இருக்கிற த பே ஏரியா அப்படிங்கிறது தான் 2வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல இருக்கிறது ஜப்பானுடைய தலைநகரான டோக்கியோ. இதில் டாப் 10 மட்டும்தான் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த 10 நம்பர்லையுமே நம்ம இந்தியாவிலேருந்து எந்த ஒரு நகரமும் இடம் பிடிக்கல. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் மற்றும் நியூ வேர்ல்ட் வெல்த் அப்படிங்கிற அமைப்பு, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, இது முக்கியமான கொஸ்டின். ஐநா வன அமைப்பின் 19வது அமர்வு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நியூயார்க். நியூயார்க் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐநா யுனைடெட் நேஷன் இருக்குல்ல, அதோடைய வன அமைப்புடைய 19வது மீட்டிங் நடந்தது. இல்லை நம்ம இந்தியாவுமே பங்கேற்று சில முக்கியமான திட்டங்களை பற்றி அங்கே விவாதித்தோம். நம்ம வந்து விவாதித்த 3 திட்டங்கள் என்னென்னா, முதல்ல சர்வதேச பெரும் பூனை கூட்டமைப்பு 2023 ஆண்டு இதை நம்ம தொடங்கியிருந்தோம். நம்ம இந்தியாவில் இருக்கிற பெரும் பூனைகளை வந்து பாதுகாக்கணும். பெரும் பூனைகள்னால் இந்த சிறுத்தை, அப்புறம் புலி, இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது, புலிகள் பாதுகாப்பு திட்டம் ப்ராஜெக்ட் டைகர், இது 1973 ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த திட்டம் 50 ஆண்டுகளை தாண்டி வெற்றிகரமாகவே செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம இந்தியா தரப்பில் அந்த மாநாட்டில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி யானைகள் பாதுகாப்பு திட்டம் ப்ராஜெக்ட் எலிஃபண்ட், இது 1992 நம்ம கொண்டு வந்திருந்தோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளை தாண்டியுமே சிறப்பாக வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது, ஐக்யூப் குவாமர் என்பது எந்த நாட்டின் நிலவு திட்டம்? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்யூப் குவாமர் அப்படிங்கிற ஒரு நிலவு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இது சீனாவுடைய உதவியின் மூலமாக தான் இந்த விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. இதோடைய நோக்கம் வந்து நிலவை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது. இது பாகிஸ்தானுடைய முதல் நிலவு திட்டம். இதற்காக அவங்க சீனாவுடைய சாங்கே 6 அப்படிங்கிற ராக்கெட்டை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, சபஹார் துறைமுகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஈரான்.
ஈரானில் இது இருக்குது. 1983ஆவது ஆண்டு தான் இதை உருவாக்கியிருந்தாங்க. இதை அவங்க உருவாக்கியிருந்தாலுமே நம்ம இந்தியா தான் அதை இயக்கிட்டு இருக்கோம். இதற்கான ஒப்பந்தம் கூட நம்ம போட்டிருந்தோம். இது அடிக்கடி இந்த ஒப்பந்தத்தை வந்து மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தை போடுவாங்க. ஒரு 10 ஆண்டுகள்னு போடுவாங்க. அப்புறம் 10 ஆண்டு முடிந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தை போடுவாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த துறைமுகத்தை இயக்கிறதுக்காக இந்தியா வந்து ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கோம். இதற்கு அமெரிக்கா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சாகித்ய அகாடமியின் ஃபெலோஷிப் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரஸ்கின் பாண்ட். சாகித்ய அகாடமி இருக்குல்ல, நம்ம இந்தியாவை சேர்ந்த சாகித்ய அகாடமி அமைப்பு ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு விருது கொடுக்குறாங்க. ஃபெலோஷிப் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களும் எங்களில் ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராமானுஜன் இருக்கார்ல, அவருக்கு கூட வெளிநாடுகளில் நிறைய நாடுகள் வந்து ஃபெலோஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் எல்லாமே நீங்கள் வந்து எங்களில் ஒருத்தங்க தான் அப்படிங்கிற ஒரு ஃபெலோஷிப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி பார்க்கும்போது சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் விருது அப்படிங்கிறத இங்கிலாந்தை சேர்ந்த ஆங்கில எழுத்தாளரான ரஸ்கின் பாண்டுக்கு வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த விருது அவருக்கு வழங்கியிருக்காங்க. இவருடைய புகழ்பெற்ற புத்தகங்கள் பார்த்துங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல எல்லாம் இவருடைய புத்தகங்கள் நிறைய கேட்டிருக்காங்க. ஒரு புத்தகத்தை கொடுத்து இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ லெப்பர்ட் ஆன் த மவுண்டைன் அப்படிங்கிறது யார் எழுதின புத்தகம் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கிறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த புத்தகங்கள் எல்லாமே பார்த்து வச்சிங்க. வேக்ரன்ஸ் இன் த வேலி, ஒன்ஸ் அப்பான் அ மான்சூன் டைம், ஆங்கிரி ரிவர், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் த நைட், ஆல் ரோட்ஸ் லீட் டு கங்கா, இந்த புக் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது டேல்ஸ் ஆஃப் ஃபாஸ்டர் கேங், அப்புறம் லெப்பர்ட் ஆன் த மவுண்டெயின், அப்புறம் டூ மச் ட்ரபிள். ஓகே, இந்த புத்தகம் எல்லாமே ரஸ்கின் பாண்ட் எழுதின புத்தகம். அடுத்தது, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1976. இப்போது இலங்கையில் வந்து தனி ஈழ நாடு வேணும், தமிழர்களுக்கான ஒரு தனி பகுதி வேணும் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்புடைய ஒரு நோக்கம். 1991ஆவது ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையில் இந்த அமைப்புடைய ஒரு ஈடுபாடு இருக்குது, இவங்களும் அதில் இருக்காங்க அப்படின்ற பேரில் நம்ம இந்திய அரசு இந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பை அறிவித்து அப்போ வந்து அவங்க தடை பண்ணாங்க. எந்த சட்டத்துக்கு கீழே அப்படின்னா சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் 1967 கீழே தான் இதை தடை பண்ணாங்க. இப்போது அடிக்கடி அந்த தடையை வந்து நீட்டிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அதை மீண்டும் 5 ஆண்டுகள் வந்து நீட்டிச்சிருக்காங்க. அடுத்தது, மாநிலங்கள் தொடர்பான சில கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. இடாஷிஷா நோக்ராங் எந்த மாநிலத்தின் முதல் பெண் டிஜிபியாக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் மேகாலயா. டிஜிபி அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறது தான். மேகாலயோடைய சிஎம் யாருன்னா கான்ராட் சங்மா அப்படிங்கிறவர். மேகாலயோடைய ஆளுநர் பாகு சௌஹான் அப்படிங்கிறவங்க. மேகாலயோடைய தலைநகர் வந்து ஷில்லாங் அப்படிங்கிறது தான். அடுத்தது, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் ஹைபிரிட் கிரிக்கெட் மைதானம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் தரம்ஷாலா. தரம்ஷாலாவில் இருக்க ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் அப்படிங்கிற ஸ்டேடியத்தை தான் இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. இது இமாச்சல பிரதேசத்தில் தான் இருக்குது. இதில் என்ன சிறப்பு? ஹைபிரிட் கிரிக்கெட் மைதானம் அப்படின்னா என்னென்னா, இங்கே வந்து இயற்கை மற்றும் செயற்கை கலப்பு மைதானமாக இது இருக்கும். இயற்கையாகவும் இருக்கும், அதே நேரம் பாதி வந்து செயற்கையாகவும் இருக்கும். அடுத்தது, ஹாரி ஷோல்டிங் விளையாட்டுப் போட்டிகள் எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நெதர்லாந்தில் வகட் அப்படிங்கிற நகரில் தான் நடந்தது. இதில் நம்ம இந்தியாவுடைய ஜோதி யாராஜி 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எவரெஸ்ட் சிகரத்தை அதிக முறை ஏறி சாதனை படைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் கமிரீட்டா. இதில் பாருங்கள், சில இடங்களில் இவருடைய பேரை கமிரீட்டா ஷெர்பா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஷெர்பானா அவருடைய இனம் தான். ஓகேவா? இந்த மலை அடிவாரத்தில் இமயமலை பகுதிகளில் அந்த மலை அடிவாரத்தில் வாழ்வாங்கல்ல, அவங்கள வந்து ஷெர்பா இன மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருமே அந்த ஒரு இனத்தை சேர்ந்தவர் தான். இவர் நேபாளத்தை சேர்ந்தவர். ஓகேவா? அதனால நீங்கள் கமிரீட்டா அப்படின்னா பார்த்துங்க, கமிரீட்டா ஷெர்பா அப்படின்னாலும் பார்த்துங்க. ஓகேவா? இப்போ இவர் ஒரு ஆண் தான், பேர் தான் ரீட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், இதுவரைக்கும் ரொம்ப அதிகமான முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்தவர் யாருன்னா இந்த கமிரீட்டா தான். இவர் 28 முறை ஏறி சாதனை படைத்திருந்தார். இப்போ அவர் 29வது முறையாக ஏறி இருக்காரு. ஓகே, இப்போ வரைக்கும் அவர் தான் ரொம்ப அதிகமான முறை வந்து ஏறி இருக்காரு. எவரெஸ்ட் சிகரத்துடைய உயரம் வந்து 8848 மீட்டர் அப்படிங்கிறது தான். இவர் முதன்முறையாக 1994ஆவது ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார். அடுத்தது,
2024 தோஹாவில் நடைபெற்ற டைமண்ட் லீக் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் வெள்ளி. இப்போ டைமண்ட் லீக் போட்டி இது கத்தாருடைய தலைநகரான தோஹாவில் நடந்தது. இதில் நம்ம இந்தியாவுடைய ஜாவ்லின் த்ரோ வீரர், ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா கலந்து கொண்டு வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது, தற்போது மகளிர் குண்டு எறிதல் போட்டியில் தேசிய சாதனை புரிந்தவர் யார்? இதற்கான ஆன்சர் அபா கதுவா. இப்போ நேஷனல் ஃபெடரேஷன் கப் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன், அதாவது தேசிய ஃபெடரேஷன் கோப்பை போட்டி ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் நடந்தது. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த அபா கதுவா அப்படிங்கிறவங்க தங்க பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க குண்டு எறிதல் போட்டியில். இதில் 18.41 மீட்டர் தூரம் எறிந்திருக்காங்க. இதில் என்ன சாதனை அப்படின்னா, மகளிர் பிரிவில் யாருமே இவ்வளவு தொலைவில் குண்டு எறிந்ததே கிடையாது. இவங்க தான் இவ்வளவு தொலைவில் இருந்து ரொம்ப அதிகமான தொலைவில் மகளிர் பிரிவில் இந்தியாவில் குண்டு எறிந்த கேட்டகரியில் சாதனை படைத்திருக்காங்க, தேசிய சாதனை படைத்திருக்காங்க. அடுத்தது, சில முக்கியமான எக்ஸசைஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ககன் ஸ்ட்ரைக் 2 அப்படிங்கிற எக்ஸசைஸ். இது இந்தியாவும், அதாவது இந்தியாவுடைய இராணுவமும் இந்தியாவுடைய விமானப்படையும் சேர்ந்து நடத்துகிறாங்க. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா பஞ்சாபில் தான் நடைபெற்றது. ஓகே, இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும். விமானப்படை சார்பில் ஹெலிகாப்டர் இருக்குது, அதே மாதிரி இராணுவப்படை சார்பில் இந்த டேங்க் இருக்குல்ல அது இருக்குது. அடுத்தது, எக்ஸசைஸ் சக்தி அப்படிங்கிறது. இதில் பாருங்கள், இந்தியாவும் இன்னொரு நாடும் சேர்ந்து ஒரு கூட்டு பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணணும். முதல்ல, அது எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறுது அப்படிங்கிறது பார்க்கணும். இது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கு இடையில் நடைபெறுது. இரண்டாவது, அது என்ன வகையான பயிற்சி, இராணுவ பயிற்சியா இல்லை விமானப்படை பயிற்சியா இல்லை கடற்படை பயிற்சியா அப்படிங்கிற நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சி. அடுத்தது, இது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிற நோட் பண்ணோம். இது மேகாலயாவுடைய உம்ரோய் அப்படிங்கிற நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, பொருளாதார சம்பந்தமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். 2023-24 நிதியாண்டு இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. நம்ம 2023-24 நிதியாண்டில் எந்த நாட்டு கூட அதிகமாக ட்ரேட் பண்ணியிருக்கோம், அதிகமாக வியாபாரம் பண்ணியிருக்கோம், வணிகம் பண்ணியிருக்கோம், வர்த்தகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல் இடத்துல இருக்குது சீனா, 2வது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, சில ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ், அதையுமே வேகமாக பார்த்துடலாம். T20 உலகக்கோப்பை தொடர் போட்டியில் இந்த ஆண்டு உகாண்டா முதல் முறையாக பங்கேற்கிறாங்க. இது வரைக்கும் T20 உலகக்கோப்பையில் உகாண்டா அணி பங்கேற்றதே கிடையாது. இந்த ஆண்டு கேப்டன் பிரையன் மசாபா தலைமையில் இந்த அணி பங்கேற்கிறாங்க. இந்த ஆண்டு 9வது ICC மென்ஸ் T20 உலகக்கோப்பை போட்டி நடைபெறுது. அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் தான் இந்த போட்டி நடைபெறுது. அடுத்தது, நம்ம பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 1950 2015 வரைக்கும் நம்ம இந்தியாவில் இந்து மதத்தினருடைய எண்ணிக்கை 7.82% குறைந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுவே முஸ்லீம் மதத்தினருடைய எண்ணிக்கை 43.15% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே கிறிஸ்தவ மதத்தினருடைய எண்ணிக்கை 5.38% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளிகளில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பெற்றோர்களுக்கு அறிவிக்கிறதுக்காக வாட்ஸ்அப் மூலமாக இனி மெசேஜ் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நாளைக்கு இந்த ஹோம்ஒர்க்லாம் இருக்குது, நாளைக்கு இந்த எக்ஸாம் இருக்குது அப்படின்னு அப்பா அம்மாவுடைய ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. இனி வாட்ஸ்அப் மூலமாக இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பப்படும் அப்படின்னு நம்முடைய தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து இந்த திட்டத்தை தொடங்க போகிறாங்க. அடுத்தது, லாரன்ஸ் வாங் இவர் சிங்கப்பூர் நாட்டுடைய புதிய பிரதமராக பதவியேற்றிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் 56.4% நோய்கள் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் மூலமாக தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், அப்போ கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட நோய்கள் ஆரோக்கியம் இல்லாத உணவு பழக்கங்கள்னால தான் ஏற்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் நீங்களுமே நல்ல ஆரோக்கியமான உணவுகள்லாம் சாப்பிடுங்க. இப்போ இட்லி, தோசை மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுங்க. இட்லி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உணவு, நிறைய பேருக்கு அது பிடிக்கிறது கிடையாது. ஆனால் இப்போது ரொம்ப பெரிய ஆளுங்க, ரொம்ப முக்கியமான ஆளுங்க கூட இட்லி தான் சாப்பிட்றாங்க. ஓகேவா? அடுத்தது, ICMR தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறதா இங்கிலாந்து அணியுடைய ஜேம்ஸ் ஆண்டர்சன் அறிவிச்சிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே 700 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிற முதல் வேகப்பந்து வீச்சாளர் இவர் தான்.
அடுத்தது ஒருத்தர் இறந்துட்டாரு. யார் அவர் அப்படின்னா உருது மொழி எழுத்தாளரான சலாம் பின் ரசாக் அப்படிங்கிறவர் தான். இவருடைய இயற்பெயர் வந்து ஷேக் அப்துசலாம் அப்துல் ரசாக் அப்படிங்கிறது. அடுத்து லாஸ்ட்டாக முக்கியமான தினங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பள்ளிக்கூடத்திலிருந்து ஸ்டார்ட் அப்களுக்கு புத்தாக்கத்திற்கு இளம் மனதை தூண்டுதல் அப்படிங்கிறது தான். இதனால் மே 11ஆம் தேதி அப்படின்னா மே 11ஆம் தேதி 1998 ஆண்டு ராஜஸ்தானில் பொக்ரான் அப்படிங்கிற பகுதியில் பொக்ரான் 2 அணுகுண்டை வந்து சோதனை பண்ணாங்க. இந்த திட்டத்துடைய பேர் ஆப்ரேஷன் சக்தி அப்படிங்கிறது தான். அதனால தான் மே 11ஆம் தேதியை தேசிய தொழில்நுட்ப தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். அடுத்தது உலக செவிலியர்கள் தினம். இது மே 12ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம், பராமரிப்பின் பொருளாதார சக்தி அப்படிங்கிறது தான். அடுத்தது இது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களுடைய பிறந்த தினம். அப்புறம் உலக அன்னையர் தினம். இது மே 12ஆம் தேதி. இது மே மாதத்துடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை தான் கடைபிடிக்கிறாங்க. அப்புறம் பாருங்க சர்வதேச குடும்ப தினம். இது மே 15ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் குடும்பங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது. அதே நேரம் ஜனவரி 1ஆம் தேதியும் குளோபல் ஃபேமிலி டே, அதாவது உலக குடும்ப தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டையுமே நீங்கள் பார்த்து வச்சிங்க. உங்கள் ஆப்ஷனில் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஜூன் 5ஆம் தேதி இந்த கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஓப்பன் கோட்டாக்கம் கிளாஸஸ் இருக்குது, டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கம் கிளாஸஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் இது வரைக்கும் 400க்கு மேற்பட்டவங்க எஸ்ஏ எக்ஸாம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 2024 பேட்ச், அதாவது போன ஆண்டு மட்டுமே 34 பேர் வந்து நம்ம அகாடமிலேருந்து செலக்ட் ஆனாங்க. ஓகேவா, இதில் பாருங்கள், நம்ம இன்ஸ்டியூட்டை நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா சென்னையில் இருக்கிற அண்ணா நகரில் வந்து நீங்கள் படிக்கலாம். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.